காசு போட்டு சரக்கு வாங்கி கொடுத்தாரா? நன்றிண்ணே. எங்க வரமாட்டேன்னு நினைச்ச வந்துட்டேன். நீ வந்ததுல ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. எனக்கு டேய் நட்புனா என்னன்னு தெரியுமா? இந்த வேங்கனா யாருன்னு தெரியுமா? சொன்ன நேரத்துக்கு வருங்களா? ஆமா அப்பா. சரி அப்பா, நாளைக்கு அம்மா கூட மறக்காம வந்துருப்பா. ஒரு நாள் சாப்பிட வருவோம். சரியா? வேங்க அம்மா விஓ ஆபீஸ் முடிய போயிட்டு வர சொன்னாங்கடா. வாடா போயிட்டு வந்துருவோம். டேய் விஓ ஆபீஸ் எல்லாம் எப்ப வேணாலும் பாத்துக்கலாம். இன்னைக்கு நைட்டு அமரன் படம் இருக்கு. வேங்க தெரியும்ல. நமது ஆலங்குளம் கிராமத்தில் ஸ்ரீ வைரநாச்சி அம்மன் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இன்று இரவு 8 மணிக்கு ஊர் மந்தையில தென் மாவட்ட சிங்கம் நவரச நாயகன் நடித்த அமரன் திரைப்படம் திரையிடப்படுகிறது என்பதை விழா கமிட்டி சார்பாக ஊர் பொதுமக்களுக்கு தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. போட்ட ஷோக்கில் வெத்தல போட்ட ஷோக்கில் நான் கப்பனு குத்துன மூத்துல அட வந்தது வாரு ரத்தம். இந்த அமர மனசு சுத்தம் வராவதி இறக்கும். அமர வந்து நின்னா சிறக்கும். அமரம் பேர சொன்னா தானே சோட்டா பாட்டில் பறக்கும். சாலக்கடி மெட்டு தானுங்க அமர பாட்டில் தான் கெட்டிக்காருங்க. சாலக்கடி மெட்டு தானுங்க. எவன்டா அது முன்னாடி ஆடிக்கிட்டு இருக்குது? முன்னாடி பொம்பளை எல்லாம் படம் பார்க்க வேண்டாமடா. கல்வி பயிரில் முன்னாடி நான் ஆடிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி அர்த்தம்? இதுதான் உங்களுக்கு எந்த நிகழ்ச்சியை ஊருக்குள்ள கொண்டு வர சக்கரை பந்தல் ஒண்ணு போட்டவா, சக்கரை இடகட்டி ஆடவா, சுக்கர மாப்பிள்ள தேடவா, சுப்பரு கச்சேரி பாடவா, மத்தாப்பு சிங்காரி மைனாவும் கண்ணாலும் எட்டூர் பாராட்ட கும்மாளம் கொண்டாலும் ஐசாலக்கடி மெட்டு தானுங்க அமர பாட்டுல தான் கெட்டிக்காருங்க. ஐசாலக்கடி மெட்டு தானுங்க அமர பாட்டுல தான் கெட்டிக்காருங்க. கட்டல போட்ட ஷோக்குல நான் கப்புனு குத்துன மூக்குல கட வந்து வாரு ரத்தம். இந்த அமர மனசு சுத்தம் மராவதி இறக்கும். அமர வந்து நின்னா சிறக்கும். அமரம் பேர சொன்னா தானே சோட்டா பாட்டில் பறக்கும். ஐசாலக்கடி மெட்டு தானுங்க அமர பாட்டுல தான் கெட்டிக்காருங்க. ஐசாலக்கடி மெட்டு தானுங்க அமர பாட்டுல தான் கெட்டிக்காருங்க. ஐசாலக்கடி மெட்டு தானுங்க அமர பாட்டுல தான் கெட்டிக்காருங்க. ஏண்டா வேங்க, என்னடா விஜயா பேரை கேட்டாலே அவ வீட்டு பக்கம் போக பயப்படுவாங்க. நீ என்னன்னா அவ வீட்டுக்கே போய் அவளுக்கே உயிர் பயத்தை காட்டியிருக்கியே. உனக்குலாம் பயமே இல்லையாடா? பயமா எனக்கா? தப்பு பண்ணதான்டா பயப்படணும். தப்புன்னு தெரிஞ்சு தட்டி கேட்காம இருக்கான் பாரு. அவளாம் ஆம்பளை கிடையாது. நான்லாம் ஆம்பளடா. நான்லாம் எவனுக்குடா பயப்படணும்? அத்தாடி, உன்ன மாதிரி ஒரு வீரமானவன படத்துல தான்டா பாத்திருக்கேன். ஆனா இப்போ நேரா பார்க்கையில என்ன பேசுறதுன்னே எனக்கு தெரியலடா. சரி என்ன போனது போதும். வீவோ வந்துட்டாலும் பாத்துடா போ. இங்கே வந்துடுறேன் போடா. இங்கடா வந்த யார பாத்துறா சொன்ன? யாருன்னு தெரியுமில? ஆவர நாட்டு காளையம்மா மகயா. எந்திரா ஏண்டா ஆவரங்காட்டுக்காரா, நீங்க எல்லாம் ரோசத்துக்கு தாண்டா அருவாவை தூக்குவீங்க. நாங்கெல்லாம் பகல் வந்தா அடையாளம் தெரியாம அழிக்கிறது நாங்களா தாண்டா இருப்போம். ஆடி மாச காத்து கூட எங்க அக்காவை கேட்டு தாண்டா உள்ளே வரும். அப்படிப்பட்ட எங்க அக்காவை எவ்வளவு தைரியம் இருந்தா வீடாதி கழுத்துல கத்திய வச்சிருப்பேன்.
பார்க்கல சார். நீ பாத்தியா இல்ல சார். நீ பாத்தியா இல்ல சார். நீ பாத்தியா கொலையா நீ பாத்தியா ஏய் கலக்கறனே நீ பாத்தியா கொலையா இல்ல சார் நான் பார்க்கல சார். ஒருத்தனும் சொல்ல மாட்டீங்க இருங்க உங்களை வச்சுக்கிறேன் சிவங்க காலிங் ஃப்ரம் கண்ட்ரோல் ரூம் டவுன் எஸ்ஐ பாண்டிய பேசுறேன் இங்க ஒரு கொலை ஆயிருச்சு கண்ட்ரோல் ரூம் ஓவர் எந்த ஏரியா அவரங்காடு பஸ் ஸ்டாப் ஆப்போசிட்ல அடையாந்துட ஆளுங்க சரமரி வெட்டி கொண்டாங்க ஓவர் ஓவர் அங்கே இருங்க உடனே ஸ்பாட்டுக்கு வரோம் ஓவர் மேடம் ஐயா வந்துட்டாங்க அங்க போங்க உடனே கொண்டு போங்க சார் மேடம் அந்த பக்கம் வண்டி எதையும் உள்ள விட்டுறாதீங்க. யாருக்கு துரோகம் பண்ண மாட்டேனே என் பிள்ளைய கொல்றதுக்கு எப்படி மனசு வந்துச்சு ஐயா 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 என் அம்மா நோடிச்சு போயிருவையா அம்மாவால தாங்க முடியாதுயா சரியா நான் கொடுத்த பாலெல்லாம் ரத்தமா ஓடுது ஐயா 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 மாமனை வர சொல்லுடா ஐயோ பாண்டியன் சார் இங்க வாங்க. ஆம்புலன்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? ஆமா சொல்லியா சார் யோ ஆம்புலன்ஸ்க்கு சொல்ல சொன்னா அம்மாட்ட சார் என்னையா நான் மாவட்டம் ஃபோன் பண்ணது என்னால் பாடி இங்கே போட்டு வைக்க சொன்னாங்க. என்ன மாவட்டமா எவ்வளவு நேரம்யா? கொஞ்ச நேரம் தான் சார். ச்சே, வாங்க. என்ன விட்டு போவனுக்கு எப்படி மனசு வந்துச்சு போகணும் சத்து குட்ட போட்டேன் மாமன் வந்திருக்க பாரியா மாமன் லேசா மனசு கோட்டினாலே தாங்க மாட்டியா உசுராத்து போயிட்டு நின்றுக்காரையா எந்திரியா எந்திரிச்சு வந்துருமா குடுக்க ரத்தமா ஓடுதே டேய் நம்ம புள்ளைய கருவர்த்தவன ஒருத்தன உசுரோட விடக்கூடாது உசுரோட விடக்கூடாது யாரையும் விட மாட்டேன் எவனையும் விட மாட்டேக்கா எவனையும் விட மாட்டேன் மரன் சார் டைம் என்னாச்சு?
சீக்கிரம் பாடி எடுக்கிற வழியை ஓகே சார். ஆம்புலன்ஸ் அவர் சொல்லுங்க. எடுத்துலாம் சார். சீக்கிரம் போங்க. கான்ஸ்டபிள் கிளியர் பண்ணுங்க. இங்க பாருங்க. அந்த அம்மா தூக்குங்க. சீக்கிரம் ஆம்புலன்ஸ் வர சொல்லியா. ஐயா வேண்டாங்க ஐயா. ஐயா 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 வேண்டாங்க ஐயா. ஐயா என்னை விட்டுருங்க ஐயா. ஐயா என்னை விட்டுருங்க ஐயா. என்னை விட்டுருங்க ஐயா. ஐயா யோ இதே நிக்கிறா. கையெழுத்து போட லேட் ஆயிடுச்சு சார். அங்க போய் உட்காருமா. இன்ஸ்பெக்டர் பார்த்தா போணும். போ. ஐயா வாடா. என்னை விட்டுருங்க ஐயா. ஐயா நான் சார் எந்த மேல தப்பும் ரெடி பண்ணலையா. பண்ணிருங்க சார். இன்னும் போடலையா? இந்த போறேன் சார். இன்ஸ்பெக்டர் காலையில கேட்டாருங்க. போய் அவரை பாருங்க. ஐயா ஐயா உட்கார். விட்டுருங்க ஐயா. துண்டு வேற. கையில வரா. கையில வரா. கையில. ஐயா போலீஸ் பாத்துங்க ஒண்ணு. சொல்லுங்க. போலீஸ் பார்த்த போய் சொல்லுங்க. ஒண்ணு. ஐயா என்னை விட்டுருங்க ஐயா. நான் எந்த தப்பு பண்ணலையா. ஐயா என்னை விட்டுருங்க ஐயா. ஐயா என்னை விட்டுருங்க ஐயா. ஐயா ஐயா எந்த தப்பு பண்ணலையா. தென்னாருடைய சிவனையை போற்றி நாட்டவருக்கும் இறைவனை போற்றி எல்லாத்தையும். மை கமின் சார். எஸ் எஸ் சார். சார் சொல்லுங்க பாண்டியன். சார் பேங்க கொலை வழக்கு சம்பந்தப்பட்ட அக்யூஸ்ட் மேல ஐபிசி செக்ஷன் 302 திருநாட்நாட்டில் எஃப்ஐஆர் ரெடி பண்ணலாமா சார்? ஓகே எஃப்ஐஆர் ரெடி பண்ணிருங்க சார். டேய் போலீஸ் பத்தி எதுக்கு ஒண்ணா? என்னை விட்டுருங்க ஐயா. ஐயா உண்மையதான் எஃப்ஐஆர் ரெடி ஆச்சு. எந்திரி ஐயா பாக்க. நீ எல்லாம் கொலை பண்ற. போ போ. போலீஸ்னா உனக்கு நான் அப்பளே இலக்கறோம் போச்சா? அப்படிலாம் இல்லையா. அப்படிலாம் இல்லையா. போலீஸை பார்த்த பயத்துல ஒண்ணு தப்பாது இல்லை சார். நான் எந்த தப்பு பண்ணல சார். சார் எஸ் வாங்கடா. சார் எஃப்ஐஆர் ரெடி ஆயிடுச்சு சார். சிவகங்கை மாவட்டம் ஆவரங்காடு கீழத்தெருவை சேர்ந்த கந்தசாமி சேர்வையின் மகன் வேங்கை என்பவன் பனையூரை சேர்ந்த கருவா கண்ணன் மகள் பிரியாவை ஒருதலை பட்சமாக காதலித்து வந்துள்ளார். பல முறை அந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அந்த பெண்ணை தகாத வார்த்தையால் பேசியுள்ளார். மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலை செய்ய முயற்சிக்கும் போது அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அந்த பெண்ணை காப்பாற்றியுள்ளார்கள். தான் பெற்ற மகள் இப்படி இருப்பதை கருவா கண்ணன் பிரியாவிடம் கேட்டறிந்தான். அந்த பெண் தந்தையிடம் நடந்ததை சொல்லி கதறி அழுததால் கோவப்பட்ட கருவா கண்ணன் வேங்கையை தட்டி கேட்க நண்பர் பிச்சையுடன் சென்றுள்ளான். சென்ற இடத்தில் வேங்கைக்கும் கருவா கண்ணன் தரப்பிற்கும் பெரிய தகராறு முற்றியது. இதில் கருவா கண்ணனை வேங்கை மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து வெட்ட முற்படும் போது கருவா கண்ணனுடைய நண்பன் கருவா கண்ணனை காப்பாற்றும் நோக்கத்தில் வேங்கையின் கையில் இருந்த கத்தியை பிடுங்கி வேங்கையனை வெட்டி கொண்டு விட்டான். எப்பா செம கதைடா டேய். நீங்கெல்லாம் அறுவாள் தூக்குறதை விட்டுட்டு சினிமா கதை எழுதலாம். இருக்கட்டும் தெரிஞ்சுக்கலான்னு கேக்குறேன். வேகனை எதுக்கு வெட்டினீங்க? வெட்டணும்னு நினைச்சிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா நானும் என் பேச்ச கேட்க மாட்டேன். மாப்பிள்ளை மேலே கை வைக்க. தைரியம் தான் என் மாப்பிள்ளை மேலே கை வைக்க. நான் பொண்ணு வைக்கிற இடத்துல அம்மா அடிச்சா நீ அடிப்பியா? பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமா எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. இங்க பாரு, நான் நல்லா விசாரிச்சுட்டேன். அவன் மேல எந்த தப்பும் கிடையாது.
தப்பு பூரா நம்ம புள்ள வேங்க மேலதான். அவனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க. அவன் 1000 தான் தப்பு பண்ணிருந்தா நம்ம வேங்கையை இவ்வளவு போட்டு அடிச்சிருந்தாலும் குடு ஒண்ணு ஓடி வந்து உன்கிட்ட சொல்லியிருக்கணும். அது எப்படி என் மாப்பிள்ளை கை நீட்டி அடிப்பா? டேய் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ அவனுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்கற. அக்கா இங்க பாரு, இவளுக்கு இது முத புள்ள. ஆனா மாப்பிள்ள எனக்கு கொல்லி வைக்க போற தலை புள்ள. அவன் என் உசுறு போக்கா. தம்பி தம்பி, அக்கா ஏதோ கோவத்துல பேசிட்டேன்டா. டேய் டேய் நில்லுடா. அக்கா வேலையை கூப்பிடுறேன். சரிங்கக்கா. அண்ணே அண்ணே அக்கா கூப்பிடுறாங்க. என்னடா அக்கா கூப்பிடுறாங்க. போடா வரேன்னு சொல்றா போடா. சரிங்க. கருப்பா இருந்தாலும் செம்ம கட்டடி. என்னடா செத்துட்டாளா? தெரியல. நீ எதைதான் உருப்படியா பண்ணிருக்க? என்னக்கா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப சூடா இருக்க மாதிரி இருக்கு. என்னாச்சு சொல்லுக்கா. டேய் சரக்கு எங்கடா வாங்குன? சரக்கு எங்கடா வாங்குன? ஏ மூர்த்தி. அண்ணே சொல்லுங்கண்ணே. அண்ணே சரக்கு எங்கடா வாங்குன? அண்ணா ஆந்திராலேருந்து வந்த சரக்கு திண்டிவனத்தில் போலீஸ் பிடிச்சிட்டாங்கண்ணா. இந்த வட்டம் தேனி மொக்கையிட்ட இருந்து சரக்கு வாங்கியிருக்கோங்க்கா. டேய் அக்கா, பணம் சம்பாதிக்கிறது முக்கியம் இல்ல, பேரு சம்பாதிக்கிறது தான் முக்கியம். முறுக்குன்னா அது மணப்பாறையா இருக்கணும், சரக்குன்னா அது என் தம்பி வேலுவோட தான் இருக்கணும். புரியுதா? சரிங்கக்கா. ஏய் 250 ரூபா பாக்கெட்ல முழுசா கஞ்சா இருக்கணும். புரிஞ்சுதா? 150 ரூபா பாக்கெட்ல பாதி கஞ்சாவும் பாதி புளிச்சக்கறியும் இருக்கணும். சரியா? சரி. பார்த்து போடுங்க. அண்ணே அண்ணே தங்கச்சி மேல் படிப்புக்கு பணம் தேவைப்படுதுண்ணே. ஒரு 5000 ரூபாய் கிடைக்குமாண்ணே? 5000 ரூபாய் படிப்புக்கு பணம். நான் படிப்புக்கெல்லாம் எந்த உதவியும் செய்யறதில்ல. வேணும்னா ஒன்று பண்ணு, உன் தங்கச்சிய என்கிட்ட கொஞ்சம் அனுப்பிவிடு. 5000 ரூபாய் இல்லை, உன் தங்கச்சிக்காக 10000 ரூபாய் தரேன். சரியா? சரியா சொல்லடா. யார் இடத்துல வந்து படிப்புக்கு காசு கேட்க? டேய் எப்படா அனுப்புறோம் தங்கச்சிய? ஓகா. உன் மாமனுக்கு ரொம்ப குசும்ப பாத்தியா? எப்பா சீதா, என்ன ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லைம்மா. ஏய் ஏண்டா அழுகுற?
என்ன பிரச்சனை? எதனால அம்மாட்ட சொல்லு. வேலை வீட்டுல வேலைக்கு போக கூடாதுன்னு நீங்க பல வாட்டி சொல்லி சத்தம் போட்டிருக்கீங்க. பெருமாள்கிட்ட சொல்லி நல்ல வேலை வாங்கி தர சொல்லிய. உங்க பேச்ச கேட்காம போனது ஏன் தப்புதான், ஏன் தப்புதான். ஏன்டா பொட்டப்பழமா எழுதுகிட்டு இருக்க? என்ன நடந்துன்னு சொல்றா. இல்லண்ணே, தங்கச்சி படிப்புக்காக 5000 ரூபாய் பணம் கேட்டல. அவ படிப்புக்காக தர முடியாது, அவளை சொல்லித்தர சொல்றாள் சொல்றாள். இந்த இளவுக்கு தான் சொல்றது, சேர்க்க சரியில்லாத இடத்துல போய் சேரக்கூடாதுன்னு. நாயை குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அது நரகல் எங்க இருக்கோ அங்க பார்த்து வாழை ஆட்டிட்டு ஓடத்தான் செய்யும். ஐயா, அம்மா வெத்தலை டப்பா கடியில காசு வச்சிருக்கேன், 5000 ரூபாய் எடுத்துட்டு ஐயா. சரிம்மா. நல்லது சொன்னா எங்கடா கேக்குறீங்க? அழுகாத. குடு. சரிம்மா. டேய் இந்தடா வாங்கிக்கோ. ஏய் சீதா, வாங்கிக்கடா. அட வாங்குறதுக்கு யோசிக்கிறான் பாரு. இல்லை, இது என் தம்பி மூட்டை தூக்கி உழைச்ச காசு. எவன் வயிற்றுலயே அடிச்சு வாங்கின காசு இல்ல, வாங்கிக்க. டேய் வாங்கிக்கடா, நானும் உன் மாமன் தான்டா. அம்மா நல்லா நல்லா தங்கச்சியை நல்லா படிக்க வை, பெரிய வேலைக்கெல்லாம் அனுப்பு. பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கிற நல்லா இருப்பையா. அவ பாத்துக்கோ அவன் குடும்பத்தை. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். சொல்லு மாறா. என்னத்த சொல்ற வேலை? என்ன மாறா ஒரு மாதிரி பேசுற? ஒரு மாதிரி பேசினா உனக்கு கோவம் வருது இல்ல? அது மாதிரிதான் சிவங்கையில எங்க வேணா கஞ்சா வித்துக்கன்னு சொன்னேன். ஆனா கோவில் கிட்டையும் பள்ளி கொடுத்துட்டு விற்காதன்னு சொன்னேன். சரி சரி தலையாட்டிட்டு மாறா ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வா. கோவில் வாசல கஞ்சா விற்கிற? நானா? சிவங்க சுத்து வட்டாரத்திலேயே நீ மட்டும் தான் பொருள் விற்கிற. உன்னை தவிர யாரும் விற்கல. ஆமா, ஐயனார் கோவில் வாசல்ல பொருள் ஓடிட்டு இருக்கு. இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்கூடாது, சரியா? நடந்திருக்காது. அப்படி நடந்திருந்தாலும் இனிமே நடக்காது. ஏய் அண்ணா, யார் ஐயனார் கோயில் வாசல்ல சரக்கு ஓட்டுனது? எனக்கு தெரியலண்ணா. அங்க சரக்கு ஓடாம மாறன் பொய் சொல்லியிருந்தான்னா மாறன டிபார்ட்மெண்ட் இழக்கும். அப்படி அவனாவது ஓட்டி இருந்தான்னா இந்த வேறு யாருன்னு ஊருக்கு தெரியும். என்ன வேணும்? பொட்டலம் வேணும். பொட்டலமா? ஆமா. இங்கே வரேன், சீக்கிரம் வா. இந்த கிளம்பு. ஏண்டா தனியா ஓட்டுறியா? தனியா ஓட்டுறியா? உங்க பேர்ல தெரியாம சரக்கு ஓட்டுவேன். தங்கச்சி பேசுக தெரியாம பண்ணிட்டு கிளிக்கு பாப்பா பண்ண மாட்டேன். யாராவது பையன் சீதா தானே? என்ன பண்றது சொல்லுங்க. ரொம்ப அடிக்கிறாங்க. அந்த நம்பிக்கை துரோகிய விட்டுறாத. சரிங்க, அப்படியே செஞ்சிடறேன். அவனை அடிக்கிற அடியில சிவகங்கையில வேற எவனும் கஞ்சா ஓட்டக்கூடாது. சரிங்க. உங்களை தவிர முடிச்சுட்டு வா. ஊரை விட்டு
போச்சு. எப்படியோ போ. இருக்கீங்க வாங்கண்ணா. நீ திருந்தவே மாட்டில. நீ உள்ள போமா. அம்மா தான் தங்கச்சி படிப்புக்கு பணம் கொடுத்தாங்கல்ல, அப்புறம் என்ன மசத்துக்குடா பொட்டலத்தை வித்த? தப்புது, நான் செஞ்சது தப்புது. தங்கச்சி படிப்புக்கு பணம் கேட்கும் போது அவ படிப்புக்கு தர முடியாது, அவளை சொல்லு தரேன்னு சொல்லும் போது இந்த வேலை கண்ட நுண்ணமா வெட்டி காணா பணமாக்கணும்னு மனசு துடியா துடிச்சுது. என் குடும்ப சூழ்நிலை நினைச்சு என்னால ஒன்றும் பண்ண முடியலடா. அம்மா கொடுத்த காசை வச்சு தங்கச்சி படிப்புக்கு ஃபீஸ் கட்டுறதை விட கஞ்சா வித்து அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு தரலான்னு முடிவு செஞ்சேன். டேய் தப்புடா. சம்பாதிக்கணும்னு நினைச்சு தப்பான வேலைக்கு போறது தப்பு இல்லையாடா? அப்படி சரக்கு வித்து தான் சம்பாதிக்கணுமா? இந்த அரசாங்கமே சரக்கு வித்து தான் சம்பாதிக்குது, அது தப்புன்னு அரசாங்கத்துக்கு தெரியாதா? இங்க பார், உன் மனசுக்கு தப்புன்னு பட்டுச்சுன்னா தப்பு தப்பு தான். கஞ்சா வேலு என் தங்கச்சியை படுக்க கூப்பிட்டது தப்பு தானே? தப்புதான். ஏ மலரு, அண்ணா இங்க வாமா. இதோ வரேண்ணா. இந்த புள்ள உன் தங்கச்சியா இருந்து கஞ்சா வேலு கூப்பிட்டுருந்தா நீ என்னடா பண்ணிருப்ப? கோழைக்கு தங்கச்சியா பிறந்ததுனால இவ பண்ணும். டேய், ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்த 10 பேருக்கு முன்னாடி ஒத்தாளா தான் உசுறு கூட பொருட்படுத்தாம அவ மானத்தை காப்பாத்தின ஆவரங்காட்டு கந்தசாமி சேர்வம் அவன்டா நானு. இவளும் என் தங்கச்சி தான். தப்பு பண்ணவன் வேலை இருந்தாலும் சரி, நான் கும்பிடுற வேலாயுதமா இருந்தாலும் சரி, இந்த வேங்க விட மாட்டான். டேய் வாங்கடா. டேய் வேலை வாடா வெளியே. டேய் டேய் ஏய், யாரா நீங்களா? யாரா நீங்களா? ஏய், ஏழத்துல வந்து ரவுடித்தனம் பண்றீங்களா? பேசுன சங்க அறுத்து போடு. உன் தம்பி ரொம்ப ஓவரா பண்றான். என் நண்பன் கஞ்சா வித்தது தப்பு தான், அதுக்காக அவனை போட்டு அடிச்சிருக்கான். தப்பு தப்பு. ஏய், எதிரா தப்பு, எதிரா தப்பு. நீ சந்தோஷமா இருக்கிறதுக்காக கஞ்சா வித்து எத்தனை குடும்பத்தால வச்சிருப்ப, அது பெரிய தப்பு. ஸ்கூல் பசங்க படிப்புக்கு அடிமையான காலம் போய் இப்போ கஞ்சாக்கு அடிமையாயிட்டாங்க, அது உனக்கு தெரியாது? ஏய், நான் எவனையும் கஞ்சா அடிக்க சொல்ல, எவன் அவனுக்கு வேணுமோ அவன் கஞ்சா அடிக்கிறான். நான் என்னடா பண்றது? நீல பொம்பளை அடி. நீ எல்லாம் இங்க இருக்கவே கூடாது. உன்னெல்லாம் 5 செகண்ட் தூக்கிடுவேன். ஆனா நான் பண்ண மாட்டேன். ஆம்பளைங்கிட்ட மட்டும்தான் என் வீரத்தை காட்டுவேன். பொம்பளைங்கிட்ட எல்லாம் உன் தம்பி வேலுதான் வீரத்தை காட்டுவான். நான் வேங்க இங்க வா. இனிமே நீ கஞ்சா வித்தா உன் தலை இருக்கும், தலை மட்டும்தான் இருக்கும். டேய் வாங்கடா. அண்ணே, அக்கா, அண்ணா, அண்ணா என்ன காப்பாத்துனா. ஐயோ தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேனே. அண்ணே அண்ணே அண்ணே, இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைல்ல அக்கா. இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைக்கா. எனக்கு எதுவும் தெரியாதுல்ல. வேற வீட்டுக்கு வாழ போற பொண்ணுல அல்ல, என்ன வேணாலும் பண்ணிக்கல. என் தங்கச்சியை மட்டும் விட்டுருக்கல, தங்கச்சியை மட்டும் விட்டுருக்கல. அவன் தலை வேணும். யார் தலைமை தெரியாதாடா உனக்கு? யார் தலை கேட்கிறேன்னு தெரியல உனக்கு?
டேய் அவளை ரோட்ல அம்மனமா ஓட விடுங்கடா. போய் கதவை திறங்கடா. போங்கடா. கதை திறக்க வேணால. தங்கச்சி பாவல கதை திறக்க வேணால. நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறல. அக்கா அக்கா நான் செய்யறேன்க்கா. நம்புங்கக்கா, நான் செய்யறேன்க்கா. வாங்கடா. ஒரு சின்ன கதை உங்களுக்கெல்லாம் புரியுற மாதிரி சொல்லட்டுமா? மகாபாரதத்திலிருந்து. குருஷேத்திர போர் தொடங்கும் போது அர்ஜுனன் போர்க்களத்தில் நிற்கிறான். தனக்கு முன்னாடி நிற்கிற எதிரிகளை பார்க்கறான். அந்த கூட்டத்தில் பெண்கள், வயசானவங்க, தன்னோட உறவினர்கள், தனக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார் எல்லாரும் நிற்கிறாங்க. என்னால போர் புரிய முடியாதுன்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டான். ஆனா அர்ஜுனன் மட்டும் தனக்கு முன்னாடி நின்னவங்களை எதிரியா பார்த்திருந்தா என்ன இருக்கும்? இன்னும் புரியல? வந்தவன் பொம்பளையா பார்க்காம எதிரியா பார்த்திருந்தா உங்க அக்கா விஜயாவோட நிலைமை என்ன? இந்நேரம் சங்குதான். பாண்டியன் சார், இவங்க 2 பேரையும் கூட்டு போய் ஜட்ஜி காலில் விழுந்தாவது புலர் ஜெயில போட்டுருங்க. போங்கடா. போடா. மாறன் சார். இல்ல சார். என்ன கேஸ்? சந்தேகம் சார். ஆஹா. சார் சொல்றா. என்ன பண்ண? நான் ஒன்றும் தப்பு பண்ணல சார். சார் நீயா சொன்னா நல்லது. நானா கண்டுபிடிச்சேன் உன் வாழ்க்கையவே அழிச்சிருவேன். சொல்றா. மாறன் இவன் சொல்ல மாட்டான். அந்த 5 வயசு குழந்தை கேஸ் இருக்குல்ல, ரேப் கேஸ், அதை தூக்கி இவன் மேல போடுங்க. இவன் மேல எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளுங்க. நான் சொல்லிடுறேன் சார். வேண்டாம் சார், நான் சொல்லிடுறேன் சார். என் பேர் சுப்பையா சார். முத்துப்பட்டி தான் சார் என் சொந்த ஊர். நான் ஒரு விவசாயி சார். 2-3 வருஷமா தண்ணி இல்லாம விவசாயமே நடக்கல சார். விவசாயத்தை விட்டா எனக்கு வேற வேலையே தெரியாது சார். 100 நாள் வேலை பார்த்துதான் சார் என் குடும்பத்தை காப்பாத்துறேன். 5 வயசுல எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு சார். ரொம்ப நல்லா படிப்பா சார். யாரு கண்ணு பட்டுச்சோ எவன் கண்ணு பட்டுச்சோ தெரியலையே. என் குழந்தைக்கு இதயத்துல ஓட்ட இருக்கிறதா டாக்டர் சொல்லிட்டாரு சார். அதை கண்டுபிடிக்கவே 50-60 செலவாயிடுச்சு சார். என்னால அதுக்கு வட்டி கட்ட முடியாம அதனாலதான் சார் சிவகங்கை பக்கத்துல வெள்ளையடிக்க போகும்போது 5 பவுன் நகையை திருடிட்டேன் சார். தப்புதான் சார், தப்புதான் சார். நான் பண்ணது தப்புதான் சார். என்னை மன்னிச்சுக்கங்க சார். ஆமா, திருண்ட நகை என்ன பண்ண சொல்றா? அந்த நகை அந்த அரண்மனை வாசல்ல இருக்க சேட்டு கடையில தான் சார் அடமானம் வச்சிருக்கேன் சார். மாறன் சார், இன்னும் 1 ஹவருக்குள்ள இவன் பொண்டாட்டி புள்ள அந்த சேட்டு ஸ்டேஷன்ல இருக்கணும். நான் ரவுண்ட்ஸ் போய். ஓகே சார். சார் வேண்டாம் சார், வேண்டாம் சார். என் பொண்டாட்டி புள்ளைய விட்டுருங்க சார். சார் சார் வேண்டாம் சார், வேண்டாம். நான் கேட்டு நீ சொல்லல. சிவகங்கை டவுன் செஷன் பாண்டியன் ஸ்பீக்கிங். சொல்லுங்க சார். எதையாவது பண்ணிட்டு உனக்கு நம்ம தாலி இருக்கிறது. இந்தம்மா வெளியே இருக்கிற எஸ்ஐ பாண்டியன்கிட்ட கொடு. ஓகே சார். சார், மே ஐ கமிங் சார்? எஸ். போடா சார். என்ன பார்த்தா கேட பாய மாதிரி தெரியுதா? தொலைச்சு போடுங்க வாய் தரங்க. வாய முறா.
எத்தனை பவுன்? 5 பவுன் சார். எத்தனை பவுன்? 5 பவுன் சார். 5 பவுனா? 5 தான் சார். 50 பவுன். 5 பவுன் மட்டும் தான் சார். மாறன், இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு இறக்கியோட இவன் பொண்டாட்டியும் சேர்த்து கேஸ ஃபைல் பண்ணு. ஐயா வேண்டாங்க. ஓகே சார். ஐயா வேண்டாங்க. நான் ஒத்துக்கிறேன் ஐயா. 50 பவுன் ஐயா. 50 பவுன் ஐயா. இப்பதான் நம்ம வழிக்கு வந்திருக்கான். கேஸ் அது போட்றாதே சார். ஒத்துக்கிறேன். வெளியே சேட்டு உட்கார்ந்துப்பான், போய் கூட்டு வா. சரிங்க ஐயா. வேண்டாம் சார். சார் வேண்டாம் சார். ப்ளீஸ் சார். வாடா. நமஸ்தே சார். என்னடா சேட்டு, ஊரு பூரா திருட்டு பயல உருவாக்கி விட்டுருக்க? நீ உருவாக்கி விட்ட திருட்டு பயல நாங்க ஊரு பூரா தேடி நீ காசு சம்பாதிக்கிறதுக்காக நாங்க கண்ணு முடிச்சு காவ காக்கணும். ஆளும் மண்டையும் பாரு. நீ சம்பாதிக்க நாங்க சாவணுமாடா? ஐயா, சேட்டு தப்பு பண்ணிடுச்சு, மன்னிச்சுடுங்க ஐயா. நீங்க தான் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணணும். எத்தனை பவுண்டா கொடுத்தா அவங்ககிட்ட? 50 பவுன் தான் சார் நான் கொடுத்தேன். ஐயா பொய் சொல்லுது. கொடுத்தது 5 பவுன் தான். 50 பவுன் பொய் சொல்லுது சார். 50 பவுன் இவர்கிட்ட தான் சார் நான் கொடுத்தேன். ஐயா திரும்ப பொய் சொல்லுது. கொடுத்தது 5 பவுன் தான். என்ன மசங்கடா அப்புறம் நகை வாங்கின? ஐயா, யாரு காலையாவது விழுந்து 1 லட்சம் தருது. ஏய், உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். ஒரு 2.5 லட்சம் ரூபா கொடுத்துட்டு போதும். என்ன? ஐயா, சேட்டு ராஜஸ்தானுக்கு போறான். ராஜஸ்தானுக்கு போறதுக்கு முன்னாடி சேட்டு பணத்தை கொடுத்துட்டு போகுது. எத்தனை பவுன்? 50 பவுன் தான் ஐயா. டேய், சேட்டு நம்மால்றா பாவம். யாரா இருக்கா சேட்டுக்கு? 5 பவுன் தான். என்ன சேட்டு? ஆமாங்க ஐயா. மாறன் சார், அப்படியே போய் 5 பவுன் நகையை வாங்கிடுங்க. ஓகே சார். கூட்டிட்டு போய் இவன் பொண்டாட்டிட்ட எழுதி வாங்கிட்டு இவனை ரிமாண்ட் பண்ணிடுங்க. ஓகே சார். போறேன். அம்மா, நம்ம வேங்கைய போட்டது அந்த வெத்தலை கட்டு பாலும் அந்த கஞ்சா வேலுதாம்மா. சம்பந்தமே இல்லாம 2 பேரும் ஆஜராயிருக்காயம்மா. நம்ம வேங்க பொம்பளை பிள்ளைகிட்ட தப்பா நடந்துக்கிட்டனாலதான் அவளை கொண்டுட்டாயின்னு பேப்பர்ல வந்திருக்குமா. எங்க ஆத்தா எனக்கு காளின்னு பேர் வச்சது எங்க குலதெய்வ வெட்டுடைய காளிய நினைச்சுட்டாண்டா. வேலு நாச்சியா மருது பாண்டியருக்காக 1000 வெள்ளக்காரனை கொண்டுட்டு செத்தவனா அந்த வெட்டுடைய காளி. நடு ரோட்ல வச்சு கழுத்தறுத்தவன கழுத்தறுக்கிறதுக்காக இருக்கிறவங்க தான் அந்த ஆவரங்காட்டு காளி. இனிதானா பாப்பாங்க இந்த காளியோட ஆட்டத்தை. துடிக்க வாராளே காளியம்மா, நாடி நரம்பு தெரிக்க வாராளே. துடிக்க வாராளே காளியம்மா, நாடி நரம்பு தெரிக்க வாராளே. அவ துடிக்க அத்தா துடிக்க அத்தா துடிக்க 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 வாராளே காளியம்மா, நாடி நரம்பு தெரிக்க வாராளே. நான் போய் பார்த்துட்டு வரேன். காளியம்மா சிங்கம்மா சீறி வாரா வெட்டுடைய காளியம்மா. எதிரிய சதற விட்டு சதைக்க வாராளே. துடிக்க அத்தா துடிக்க அவ துடிக்க வாராளே காளியம்மா, நாடி நரம்பு தெரிக்க வாராளே. உசுரா வளர்த்து உச்சி நுகர்ந்த என் செல்லமாக
யாரா நீ இங்கெல்லாம் சவுண்ட் கொடுக்க கூடாது. யாரா நீ? என்ன வேணும்? கஞ்சா விக்கிற உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா செயற்கை கொண்டா இறங்கி செய்கையை செய்கிற எங்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும். வேங்கைய கொண்டவன் தலை இந்த இருக்கு எடுத்துக்க. அவன் முண்டும் சிவகங்கை பஸ் ஸ்டாண்ட்ல கிடக்கு, போய் பொறுக்கிக்க. ஏ விஜயா, இனிமே தாண்டி உனக்கு திருவிழா. குறிச்சு வச்சுக்க, இனி எங்க செய்க பெருசா இருக்கும். வரட்டா? ஏய் வாடா. எதுக்குடா கூட சுத்த நண்பனே போட்டீங்க? அப்படிதான் சார் போடுவோம். கேள்வி கேட்ட திமிரா பதில் சொல்றீங்க. எதுக்குடா நண்பனை போட்டீங்க? சார் நண்பனை போட்டோம்னு சொல்லாங்க சார், துரோகிய போட்டோம்னு சொல்லுங்க. அந்த உறவுலாம் அவருக்கு தெரியாதுடா சார். 10 நிமிஷம் பழகினாலே பழக்கத்தை கொண்டுனா பொருளை தூக்கும். அவன் எங்களுக்கு 10 வயசுல இருந்து ஃப்ரெண்டு சார். பாசம்னா நான் கத்து கொடுத்தவன், காட்டி கொடுத்த என் தலையை மட்டும் தான் எடுத்துருக்கோம். காளியாத்தாக்கு ஒத்த பிள்ளை இல்லை சார், மொத்தம் 10 பிள்ளைன்னு அவங்களுக்கு தெரியாம போச்சு. சிவகங்கையில் இனிமேதான் பெரிய பெரிய சம்பவத்தை பார்க்க போறீங்க. இன்னைக்கு 3ஆம் நாள் நிகழ்ச்சியா வெட்டுடைய மகாளியம்மனுக்கு அகோரி ஆட்டம் இருக்கு. எல்லாரும் வந்துருங்கம்மா. ஊர் பொதுமக்கள் எல்லாரும் மறந்துடாதீங்க. தீர்க்கதரசியாய் வருபவளே, நீதி அரசியாய் நின்றவளே, வெட்டுடையா காளியம்மா எங்கள் வேதனையை தீருமம்மா. வெட்டுடையா காளியம்மா எங்கள் வேதனையை தீருமம்மா. திரிசூலம் தான் எடுத்து எங்கள் துன்பங்களை தீர்த்திடம்மா. திரிசூலம் தான் எடுத்து எங்கள் துன்பங்களை தீர்த்திடம்மா. வேட்டையாட வாராளே வெட்டுடையாள் காளி, வேதனையை தீர்ப்பாளே வெட்டுடையாள் காளி. வேட்டையாட வாராளே வெட்டுடையாள் காளி, வேதனையை தீர்ப்பாளே வெட்டுடையாள் காளி. உருமி சத்தம் உள்ளம் மிரட்ட, உருவி எடுத்து உதிரம் கேட்க. உருமி சத்தம் உள்ளம் மிரட்ட, உருவி எடுத்து உதிரம் கேட்க. சூளம் ஏந்தி வாராளே சூறாவளியா, பதம் செய்ய வாராளே வம்சாவளியாய். சூளம் ஏந்தி வாராளே சூறாவளியாய், பதம் செய்ய வாராளே வம்சாவளியாய். வேட்டையாட வாராளே வெட்டுடையாள் காளி, வேதனையை தீர்ப்பாளே வெட்டுடையாள் காளி. வேட்டையாட வாராளே வெட்டுடையாள் காளி, வேதனையை தீர்ப்பாளே வெட்டுடையாள் காளி. சிவ சிவக்க நெஞ்சிலே குலவை சத்த படபடக்க.
சிவக்க நெஞ்சிலே குலவை சத்தம் படபடக்க ஆயுதம் ஏந்தி வாராளே ஆங்காரியா அநியாயம் அழித்திடுவாள் மாகாளியாய் அநியாயம் அழித்திடுவாள் மாகாளியாய் வெட்டுடையா காளி அவள் வேதம் சொல்லும் காளி அவள் எனக்கு காளின்னு பேர் வச்சது சொல்லும் காளி அவள் எங்க குலதெய்வம் வெட்டுடையாள் காளி வேதனையை தீர்ப்பாளே வெட்டுடையாள் காளி வேட்டையாட வாராளே வெட்டுடையாள் காளி வேதனையை தீர்ப்பாளே வெட்டுடையாள் காளி காளியாய சண்மகே சமசான வாசியே தீமகே தன்னோ அகோர பிரசோதயாத் ஓம் எங்கள் வெட்டுடைய காளியே உருவம் உயர்த்தி புழுதி பறக்க விழிகள் உருட்டி விரட்டி அடிக்க உருவம் உயர்த்தி புழுதி பறக்க விழிகள் உருட்டி விரட்டி அடிக்க மண்ணை காக்க வாராளே மருது சீமையிலே சூளம் சுழல இடி இடிக்கும் மருது சீமையில எங்க மருது சீமையில ஏய் காளியம்மா, உன் மயன் தப்பு பண்ணதுனாலதான் அவனை குத்தி போட்டேன். தேவையில்லாம நீ வராத. வந்த பொம்பளன்னு பார்க்காம சங்க எடுத்து போட்டுருவேன். ஏய் காளியம்மா, உன் மவ மாதிரி நீயும் அனாத பணமா போக போறியா? யாரு அனாத பணமா போவா? நானும் இந்த மண்ணுக்குரியவதான். உண்மையா கேட்டா உயிரை கொடுப்பா இந்த காளி. உன்ன மாதிரி அரக்கனை கண்டா ரத்தத்தை உறிஞ்சு குடிச்சு வாடா இந்த வெட்டுடைய காளி. தண்ணி குடிக்கிறியா? நான் நிறைய தண்ணி குடிச்சிட்டேன். உங்களுக்கு வேணா குடிச்சுக்கோங்க சார். எதுக்கு பாலுவு போட்ட? வேங்கன்னு சிவகங்கை மாவட்டத்துல ஒருத்தன் இருந்தா. உங்களுக்கு தெரியுமா சார்? தான் சேர்க்கைக்கு ஒண்ணுனா உசிரையும் தருவான். தந்தா ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்துறதுக்காக, ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்துறதுக்காக சேராத இடத்துல கூட்டு சேர்ந்து செத்தவன பொய்யான கேஸ் போட்டு அசிங்கப்படுத்துறதுக்கு நான் ஒன்னும் ஞான சம்பந்தம் இல்லை. காளி, ஆவரங்காட்டு காளி சார். காடுனா அங்க சிங்கம் இருக்கும். அந்த சிங்கம் தான் காட்டுக்கே ராஜாவா இருக்கும். இந்த ஸ்டேஷன்ல
நான் தான் சிங்கம், இங்க நான் தான் ராஜா. காட்டுக்கு ராஜாவா இருக்கிறது முக்கியம் இல்ல சார், நல்லவனா இருக்கணும், அதுதான் முக்கியம். வேங்கைய காட்டி கொடுத்த அந்த பயல ஆடு இருக்குல்ல சார், ஆடு மார்நாடு கருப்பசாமி கோயில்ல கருப்பனுக்கு முன்னாடி மாலை போட்டு பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணி கருப்பன் சன்னதிக்கு நேரா ஒரே வெட்டு. தலை கருப்பனுக்கு சார், முண்டம் அது அழகு பார்த்தவனுக்கு பொறிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேங்கைய வெட்டனதுனால பாலுவ போட்ட. ஏன் சார், அதுவே உங்களுக்கு இப்பதான் புரிஞ்சுதா? சார், என்னையா இன்ஸ்பெக்டர் கொலை பண்ண வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்க? இன்ஸ்பெக்டர், செத்தவன் என் உசுரு தெரியுமா? அப்ப நீ இன்னும் சாகலையா? என்னடி ஓவரா பேசுற? இருந்தேன். என்ன சார், கொலை பண்ண அந்த அம்மாவை உட்கார வச்சுக்கிட்டு எப்படி பண்ணீங்க, எத்தனை பேர் பண்ணீங்கன்னு விசாரிச்சா பயம் வருமா? வரணும் சார், பயம் வரணும். நீங்க எப்படி வேலை பார்க்கறீங்கன்னு பார்க்கறதுக்கு எனக்கு இங்கேயும் ஆள் இருக்கு. ஏன் மாவட்டம், உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? அப்படி இருந்தா கடவுளை நல்லா கும்பிட்டுட்டு பேரு, வழி இல்லாம சாவணும்னு. உனக்கு இருக்குடி கச்சேரி. மரன், இவளை கூட்டு போய் போலீஸ்னா யாருன்னு காட்டுங்க. வண்டியறா. ஐயா, கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்கணும். ஐயா ஒரு வேலையா இருக்காரு, உள்ள உட்காரு. சரிங்க ஐயா. வேலு எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அவன் வீட்டிலே சம்பவம் பண்ணிருக்க. உனக்கு பெரியவங்க நான் யாருன்னு தெரியுமா? இலவசமா கல்வி கொடுத்தாரே கர்ம வீரர் காமராசர், அவரு எனக்கு தெரிஞ்ச பெரிய ஆள். இந்த சீமைய வெள்ளக்காரங்க கிட்ட இருந்து மீட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக வெள்ளக்காரங்களை அவங்க காலில் விழ வச்சு இந்த சீமையை மீட்டு கொடுத்தாங்களே மருது சகோதரர்கள், அவங்க எனக்கு தெரிஞ்ச பெரிய ஆள். எல்லாத்துக்கும் மேல பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா, முருக பெருமானோட அம்சம். இப்படி எத்தனையோ பெரியவங்களை எனக்கு தெரியும். இப்படி வாழ்ந்த பெரியவங்களுக்கு மத்தியில கஞ்சா விக்கிற வேலுவும் ஒருத்தங்கிறது நீ சொல்லிதான் எனக்கு தெரியுது. ஓவரா பேசுற அப்படியா? என்னடி வலிக்குதா? என் உடம்பு மட்டும் தானே வலிக்குது, என் மனசு இருமுடா. இப்ப வலிக்குதா? இப்ப வலிக்குண்டி. சக்தி கொடுத்தா இப்ப வலிக்குண்டி. இப்ப தெரியுதா வேலை எவ்வளவு பெரிய ஆளுன்னு? இவளை கிளம்பி கூப்பிட சொல்லுங்க.
ஏட்டையா என்ன கம்ப்ளைண்ட்? தெரிலங்கய்யா, ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஐயா இங்க வாங்க. கம்ப்ளைண்ட் கொடுங்க. வாங்க இன்ஸ்பெக்டர் ஐயா பார்க்கலாம். சரிங்க சார். மே ஐ கம் இன் சார்? எஸ் கம் இன். சார் கம்ப்ளைண்ட் பற்றி இவர் தான் சார். வணக்கம் ஐயா. ஏயா ஐயா, அதான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, உன்னை யார் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போக சொன்னது? நம்ம தகுதிக்கு எது வருமோ அதுக்கு தான் ஆசைப்படணும். தகுதி மீறி ஆசைப்பட்டா அப்புறம் இப்படி தான் வந்து நிற்கணும். ஐயா எடுத்த உடனே பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கல ஐயா. கொஞ்சம் பொறுத்துக்க தாய். டாக்டர் வாங்க டாக்டர். நான் சொன்ன பேஷண்ட் இவங்க தான் டாக்டர். அம்மா என் பிள்ளைய காப்பாத்துங்கம்மா. ஐயா அழாம இருங்க. அம்மாடி அழாதம்மா, தைரியமா இருமா. எவ்வளவு நாளா இப்படி இருக்கு? 10 நாளா இருக்குமா. அப்படியா? ஏன் இவ்வளவு நாளா கவனிக்கல? தப்புதாம்மா, தப்புதாம்மா. சரி அழாதீங்க, உயிரை காப்பாற்ற வேண்டியது எங்க கடமை. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, காப்பாத்திருங்கம்மா. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணும்போதே 50,000 ரூபாய் ஃபீஸ் கட்டி இருக்காரு. புரிஞ்சுக்கோ, ஐயாவை நீதான் பாத்துக்கணும். ஐயா உங்க பொண்ணுக்கு கைனோகாலஜிக்கல் டிசார்டர் வந்திருக்கு. அப்படின்னா என்னங்க ஐயா? அதாவது நான் சொல்றேன் ஐயா, உங்க பொண்ணுக்கு ஒரு புதுவிதமான நோய் வந்திருக்கு. இந்த நோய் வந்தவங்க 100% பேர் தான் பொழைச்சிருக்காங்க. இன்னொரு சந்தோஷமான செய்தி, உங்க பொண்ணுக்கு இது ஆரம்ப ஸ்டேஜ் தான். 100% குணப்படுத்திடலாம். உடனே 2 லட்சம் பணம் கட்டினீங்கன்னா இமீடியட்டா உங்க பொண்ணுக்கு ஆபரேஷனை பண்ணிடலாம். சரிங்க ஐயா. தைரியமா போங்க. ஐயா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு சொல்லுங்க, நல்லா பார்த்து. சரிங்க. ஏய் மோனே, அங்க சொட்டர் இருக்கு பாருடா, பாரு கரெக்டா பாரு. சரி சரி சரி. ஏய் வாயா மாணிக்கம், என்னையா இவ்வளவு லேட்டு? காசை வாங்குறது உங்களுக்கு மட்டும் நேரம். பாவம் பார்த்த பாரு. அண்ணே கோச்சிக்கிறாதீங்க அண்ணே. நான் எதுக்கு கோச்சிக்க போறேன்? எனக்கு வட்டி கரலால தான் என் கோவம் வரும். வட்டிக்கு தானே பணம் வாங்க வந்திருக்க, எனக்கு வரவுதாயா. சரிந்தா இதுல ஒரு கையெழுத்து போடு. என்ன யோசிக்கிற? சிவகங்கைக்காரனுக்கு மதுரையில் கடன் கொடுக்குறேன். டேய் மோனே இவடா, இந்த பணத்தை விடா. கையெழுத்து போட்டுறேன். போடியா கையெழுத்த. இந்தா பார்த்து போடு. பார்த்துக்கையா, மதுரைக்காரங்க தான் ஆத்திர அவசரத்துக்கு உதவுவாங்க. கையெழுத்து ஒழுங்கா போட்டுரு. என்ன மாத்தி கித்தி போடுறாத. சிறப்பு. இந்தாயா முதல்ல போய் உன் மகளை காப்பாத்து. போயிட்டு அம்மா கையல்ன்ற பேஷண்ட்டுக்கு 2 லட்சம் ரூபாய் கட்டுறம்மா. டாக்டர் உங்களை உடனே பார்க்கணும்னு சொன்னாங்க, உள்ள போங்க. சரிங்கம்மா. ஹலோ, நான் கூப்பிடுறேன், நான் பார்த்துட்டு உங்களுக்கு. ஐயா ஐயா என் பிள்ளைய காணையா. மொத்தம் 4 லட்சம் பில்லு, 2 லட்சம் தான் கட்டியிருக்கீங்க. மீதி 1.5 லட்சத்தை கட்டுங்க, அதுக்கப்புறம் உங்க பொண்ணை பார்த்துக்கலாம்.
ஐயோ ஐயா என் பிள்ளைய கண்ணில் காட்டுங்க ஐயா. ஐயோ ஐயோ. இங்க பாரியா, மனுஷனா பிறந்தா கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கணும். ஆ? இருக்கிறவன் எங்க வேணாலும் ட்ரீட்மெண்ட் பார்ப்பான். இல்லாதவனுக்கு இருக்கிற ஒரே இடம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தானே. வந்தவனையும் மிரட்டி பிரைவேட் ஹாஸ்பிட்டல் காமிச்சாரு. சார், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசலாமா சார்? நீ நானே என்ன புருஷன் பொண்டாட்டியா? தனியா தான் போய் பேசுவியா? யோ, பாதிக்கப்பட்டவனை பாரியா, பாவமா நிக்கிறான். 20 வருஷமா பொண்ணை பொத்தி பொத்தி வளர்த்தவன் அவன். அம்மா தெரியாத ஏக்கம் வெளியே தெரியாமையே பாத்துக்கிட்டவன். அந்த பொண்ணு இவருக்கு சாமி தான். அந்த சாமி யாருக்காக வாழ்ந்துச்சோ அதோட உசுரை எடுத்துக்கிட்டு யோ பொணத்தை கூட கண்ணில் காட்டாம இருந்திருக்கீங்க. நீங்க எல்லாம் மனுஷங்களாயா? ஒரே ஒரு போன் மட்டும் பேசுங்க சார். மரண் சார், இவனுங்க போனை வாங்கி வைங்க. யோ போன முடியா, போன கூட மனசு கடந்து தவிக்குதுங்க ஐயா. அவன் முகத்தை பார்க்காம செத்தாலைய கட்ட வேகாதையா. மரண் சார், இவரை கொஞ்சம் வெளியே கூட்டு போங்க. ஓகே சார். ஐயா பார்த்து கூட்டு போங்க. வாங்க வாங்க, அழுகாதீங்க அழுகாதீங்க, வாங்க. நீ அழுதுட்டே இருந்தா எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. வாங்க, அழுகி நிப்பாட்டுங்க. கண்டிப்பா உங்க பொண்ணு மீட்டு கொடுப்பையா. அப்படி போய் உட்காருங்க. உட்காருங்கய்யா. தப்பு தான் சார், எங்க மேல தப்பு தான் சார். பாடியை கொடுக்கறதுனால எங்களுக்கு ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை சார். அந்த செட்டில்மெண்ட் மட்டும் பண்ணிட்டா பாடியை கொடுத்துருவோம் சார். டேய் லூசாடா நீ. அந்த ஆள் இருக்கிற சொத்து பத்திரம் வித்து தாடா உன் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபீஸே கட்டியிருக்கான். இல்லாத வெறுமையில காசை கொடுனா எங்க இருந்தா கொடுப்பான், எப்படா கொடுப்பான்? அப்ப நமக்குள்ள ஒரு டீல் போட்டுக்கலாமா சார்? டீலா? என்ன டீலு? அவர் பொண்ணோட பாடியை நாங்க கொடுத்துறோம் சார். அவர்கிட்ட ஒரு டாக்குமெண்ட்ல மட்டும் சைன் வாங்கி கொடுத்துருங்க சார். அந்த டாக்குமெண்ட்ல ஒன்றும் பெருசா இருக்காது. அந்தோனி ராஜா ஹாஸ்பிட்டலுக்கும் இந்த பொண்ணோட மரணத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு இருக்கு சார். அதுல கையெழுத்து போட்டாருன்னா அந்த பொண்ணோட பாடியை நாங்களே மயானத்துக்கு நேரடியாக வந்து கொடுத்துறோம் சார். ஏயா, நீங்க சொல்றத பார்த்தா அந்த ஆள் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நீங்க இதை பண்ணியிருந்தா அந்த ஆளுக்கு பெருசா செலவு இல்லாம போயிருக்கும். ஆனா இப்ப எனக்கு உங்க மேல சந்தேகம் வருது. நமக்குள்ள எதுக்கு சார் பிரச்சனை? நமக்குள்ள டீல். டீல் நாட் டீல். என்ன சொல்ற சார்? ஒரு 5 லட்சம். இங்க பார், 10 லட்சம். டீல் ஓகேனா சொல்லு, இல்லன்னா சட்டம் தன் கடமையை செய்யும். டீல் ஓகே சார். மரண் சார். சார், பெரியவரை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வாங்க. எஸ் சார். ஐயா, நடந்தது நடந்து போச்சு. எதுக்காக நீங்க இவ்வளவு தூரம் போராடுறீங்க? உங்க பொண்ணோட முகத்தை பார்க்கணும், அவளுக்கு இறுதி சடங்கு செய்யணும், அவ்வளவுதானே? ஆமாங்க ஐயா. இன்ஸ்பெக்டர் அவங்க கிட்ட சாதமா பேசி உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு எடுப்பார். அவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் செய், ஏத்து பேசக்கூடாது. அப்புறம் வாழ்நாள் அவன் பொண்ணோட முகத்தையே பார்க்க முடியாது. அனாதை பணமா போட்டு எரிச்சிருவாங்க. முடிவு உன் கையில தான். ஐயா, நான் பேச மாட்டேன் ஐயா. என் பொண்ணு தான் எனக்கு முக்கியம். ஏட்டையா, கொஞ்சம் தண்ணி கொண்டாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் ஐயா. சரி, வாங்க போலாம். வாங்க. நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கோம். நீ கட்ட வேண்டிய 1.5 லட்சத்தையும் நானும் மாறனும் சேர்ந்து கட்டிடலான் இருக்கோம். இவங்க காட்டுற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கையெழுத்து போடு. உனக்கு துணைக்கு 2 பீஸ் அனுப்பிச்சு வைக்கிறேன். நீ போய் பாடி வாங்கி சடங்கு சம்பிரதாயம் பண்ற வரைக்கும் அந்த 2 பீஸையும் கூட இருப்பாங்க. என்ன, எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் வருவாங்க. சரியா? இனிமே இந்த மாதிரி நடந்துச்சு நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன், மிருகமாயிருவான். பாத்துக்கங்க. புரியுதா? புரியுது சார். போங்க. பாண்டியன் சார், காளி மேம்ல எஃப்ஐஆர் போட்டாச்சா? போட்டா சார். கொடுங்க. இந்தாங்க சார். மாறன் போய் கூட்டு வாங்க. எஸ் சார். ஏய் வா, ஐயா கூப்பிடுறாரு.
வரைக்கும் தான் உன் உசுருக்கு பாதுகாப்பு. வெளியில பொணந்தினி கழுகு மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காங்க. வெளிய போன உன்னை காணா பணமாக்கிடுவாங்க. பாத்துக்க. என்ன காணா பணமாக்குறதுக்கு ஒருத்தன் பிறந்துதான் வரணும். அப்படி ஒருத்தன் இல்ல. உன் உடம்புல ஏகப்பட்ட கொழுப்பு இருக்குல்ல. காட்டுலயும் மேட்லயும் கடுமையா உழைச்சு வேலை செஞ்ச உடம்பு இது. இந்த உடம்புல இருக்கிறது கொழுப்பு இல்ல, திமிரு. தப்பு பண்ணது எவனா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி. ஏய், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பெரியவருக்கு நீ பண்ண துரோகம் இருக்கே, இந்த யூனிஃபார்ம் மட்டும் உன் உடம்புல ஒட்டிட்டு இருக்கல, உன் தலை உன் உடம்புல ஒட்டிட்டு இருக்காது. ஏய், உன்னை இங்கேயே கொண்டு போட்டா கூட கேட்கறதுக்கு ஒரு நாதி கிடையாது. சிவனா இருந்தாலும் சரி, ராமரா இருந்தாலும் சரி, இயேசுவா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வா இருந்தாலும் சரி, நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குன்னு பயந்து வாழணும். நம்ம தான் இந்த உலகத்துல எல்லாம்னு நினைச்சிட்டு ஆடணும்னு வச்சுக்கோங்களேன், மேல இருக்கிறவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆடுற வரைக்கும் ஆடுன்னு பார்த்துட்டு தான் இருப்பான். என்னைக்காவது அவனுக்கு மண்டை சூடு தலைக்கு ஏறி தர்மத்தை கையில எடுத்துட்டு ஆடுனான்னு வச்சுக்கேன், அன்னைக்கு அவன் ஆட்டத்துக்கு முன்னாடி நீங்க யாரும் நிக்க முடியாது. அதே கடவுள் தான் தர்மத்தை எங்க கையில கொடுத்து ஆடுங்கன்னு சொல்லி அனுப்பிட்டான். எங்க ஆட்டத்தை யாரு நினைச்சாலும் நிறுத்த முடியாது. ஏய், நினைச்சா நிறுத்தி காட்டிடா பார்க்கலாம். யோ மாறன், பாண்டியன், இவனை உடனே ரிமாண்ட் பண்ணுங்க. ஓகே சார். வாமா. நம்ம நண்பனை போட்டாங்கடா. தப்பா தட்டி கேட்டதுனால தானே கொண்டாங்க. தப்பு பண்றவங்க எவனையும் சும்மா விடக்கூடாது, சரியா? ஓடிடு ஓடிடு மகையே, வருது வருது வேங்கையின் படையே. ஓடிடு ஓடிடு மகையே, வருது வருது வேங்கையின் படையே. காளியின் கோபத்தில், காளையின் வேகத்தில், காளியின் கோபத்தில், காளையின் வேகத்தில் கதை முடித்திட வருது காளைகள் படையே. ஓடிடு ஓடிடு பகையே, வருது வருது வேங்கையின் படையே. செஞ்சா புலியா சிலிப்போம், நாங்க புலியா சிலிப்போம். ஓடிடு ஓடிடு பகையே, வருது வருது வேங்கையின் படையே. சபதம் ஜெயிக்க வெறியேறுது, அவசரமென சாய்த்திடு பகையை, விறுவிறுவென போட்டிடு நடையை. தர்மம் ஜெயிக்க தலையை கொடுப்போம், அதர்மம் அழிய தலையை எடுப்போம். தர்மம் ஜெயிக்க தலையை கொடுப்போம், அதர்மம் அழிய தலையை எடுப்போம். வெறி கொண்டு தாக்கிடு பகையை, வெற்றியின் உச்சத்தில் நாட்டிடு கொடியை, நீ நாட்டிடு கொடியை. கொல்ல போறீங்களா?
வயசுல மூளை காய்ச்சல் வந்துச்சு. அப்ப கூட நான் சாவல. ஏன் தெரியுமா? யமனுக்கே என் உயிர் எடுக்கிறதுக்கு அவ்வளோ பயம். இப்ப அப்படி இல்லடா. 45 வயசாயிடுச்சு. எல்லாத்தையும் பார்த்தாச்சு. முழுசா எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு. இன்னும் எவ்வளோ நாள் தான் எம்மனுக்கு டேக்கா கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும்? ஆனா ஒரு விஷயம்டா, உங்களுக்கு பயந்துட்டு சாவரேன்னு நினைச்சுக்காதீங்க. யாரா நீங்க? அண்ணே, பக்கத்து ஏரியால ஒரு கேதான், அதான் தண்ணியா போடலான்னு வந்தோம். எல்லாம் தண்ணி அடிக்க கூடாது. கிளம்பு கிளம்பு. சரிண்ணே சரிண்ணே. ஏய், அவன் பேரை கேள்றா. அண்ணே, உங்க பேர் என்னண்ணே? என் பேரா? வேலு. கஞ்சா வேலு. எதுக்குடா என் பேர் கேக்குறீங்க? மாப்பிள்ள பொருள் எடுங்கடா. டேய் ஏய், யாரா நீங்க? என்ன எதுக்குடா சுத்துறீங்க? அத தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நீ தெரியாலும் இல்ல. குத்துன நண்பனா இருந்தாலும் வெளில காட்டி கொடுக்கூடாது. அதான் தென் மாட்டுக்காரனோட வழக்கம். ஆனா குத்துனவன் நண்பனோட எதிரியா இருந்தா அவன் எவ்வளவு பேர் கொம்பனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பேர் கோட்டைக்கு ராஜாவா இருந்தாலும் சரி, குத்தி போட்டு போயிட்டே இருப்போம். அதான் எங்களோட வழக்கம். டேய், என்ன நீங்க ரொம்ப அசால்ட்டா நினைச்சீங்கடா. டேய், எங்களை பொறுத்த வரைக்கும் நீ அசால்ட்டா. ஏடா பாத்துட்டே வணக்கம் தலைவரே. வணக்கம் வணக்கம் தலைவரே. 3 நாளா மேல தெருல தண்ணியே வரல தலைவரே. சரி, காலைல 10 மணிக்கு ஆபீஸ் வந்து தலைவரே வரேனே. சொன்னா கேளு. வேண்டாம், நமக்குள்ள பிரச்சனை வேண்டாம். தேவையில்லாத வேலை பாக்குறியா? ஏய், பெருமாளே, வேணாண்டா வேணாண்டா, பேசி தீர்த்துக்கோண்டா. ஏய், அப்படி பார்க்காதடா, அப்படி பார்க்காதடா பெருமாளே. வேணாண்டா. எங்க இவன் ரத்தத்தை குடிடா. சார், என்ன ஆகணும்? இன்ஸ்பெக்டர் ஐயா பார்க்கணும். எதுக்கு? வீட்டில் வச்சு கஞ்சா வேலையும் பார்க்கில் வச்சு மாவட்ட தலைவரையும் நாங்கள் தான் போட்டோம். என்னடா சொல்ற? மாவட்ட தலைவரையும் கஞ்சா வேலையும் நாங்கள் தான் போட்டோம்.
ஐயா சார் எங்களோட மாமா என்ன இவங்களை ரிமாண்ட் பண்ணிருங்க. ஓகே சார். ஐயா வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் சுபையா. முத கடைக்கு வந்திருக்கீங்க, சந்தோஷங்க ஐயா. நீ தானே என் நகை காணன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தது? ஆமாங்க சார். உன் நகை திருடின சுப்பையா இவன் தான் பாரு. பாவம்பா, அவன் பொண்ணுக்கு ஹார்ட்ல ஓட்ட, ஆபரேஷன் செலவுக்காக அவசரப்பட்டு உன் நகையை திருடிட்டான். அதுக்கப்புறமா 6 மாசத்துக்கு அப்புறம் பணம் கிடைச்ச உடனே நகையை கொண்டாந்து கொடுத்துட்டு, நான் தெரியாம திருடிட்டேன், நகை சொந்தக்காரர்கிட்ட இதை கொடுத்துருங்கன்னு அடமானம் வச்சதை கொண்டாந்து கொடுத்துட்டான். பார்த்தா பாவமா இருக்கு, என்ன பண்ணலாம் சொல்லுங்க? பார்த்தா பாவமா தான் இருக்கு. சட்டம் தன் கடமையை செஞ்சாகணுமே. பாண்டியன் போய் துப்பாக்கி எடுத்துருவாங்க. ஓகே. ஐயா வேண்டாங்க ஐயா. ஐயா வேண்டாங்க ஐயா, வேண்டாங்க ஐயா. பாவம் சார், விட்டுருங்க சார். என்னை விட்டுருங்க ஐயா. இப்போ உங்க கம்ப்ளைண்ட்க்கு நான் ஆக்ஷன் எடுக்கணுமே மாணிக்கம். என்ன பண்ணலாம்? நகையே தொலைல சார். நகை என்கிட்ட தான் சார் இருக்கு. கொடுத்த கம்ப்ளைண்ட் கூட வாபஸ் வாங்கிக்கிறேன் சார். அதெல்லாம் முடியாது. சட்டம் தன் கடமை செய்யும். நீங்க போங்க. ஓகே சார். ஐயா சார் வேணாம் சார். பாவம் சார். வேண்டாங்க ஐயா. நான் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் சார். டேய் தைரியமா இரு, நான் பாத்துக்கிறேன். இங்க பாருங்க சார், அவனுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு நான் சும்மாவே இருக்க மாட்டேன். அப்புறம் ஹியூமன் ரைட்ஸ் வரைக்கும் போவேன். போலீஸ்னா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? ஐயா ரொம்ப நன்றி ஐயா. ஐயா கஷ்டங்கிறது எல்லாத்துக்கும் தான் வரும். ஆனா கஷ்டத்தை பார்த்து பயந்து தப்பான வழிக்கு போயிடக்கூடாது. கடவுளை நம்பு, அது கூட உன் உழைப்ப நம்பு. எதுக்கும் தைரியமா இருக்கணையா, பயந்துடக்கூடாது. சரியா? பாண்டியன் சேட்டு கொடுத்த 2.5 லட்சம் கொண்டாங்க. சரிங்க சார். இங்க பாரு, ஏதாவது கடையை வச்சு பொழைச்சுக்க. ஆனா விவசாயத்தை மட்டும் கைவிட்டுற கூடாதுடா. நீ வெறும் விவசாயி மட்டும் இல்லடா, எங்களுக்கு எல்லாம் சோறு போடுற தெய்வம். புரியுதா? பாப்பாக்கு ஆபரேஷனுக்கு எவ்வளவு செலவாகும்னு சொன்னாங்க? 10 லட்சம் ஆகுங்க. 10 லட்சமா சார்? அந்தோனி ராஜ் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்த 10 லட்சம். மரன், இந்த பணத்தை கொண்டு போய் சுப்பையாட்ட கொடுத்துருங்க. ஓகே சார். ஹலோ, சேவா சங்கமா? இன்னைக்கு 5 மணிக்கு சிவகங்கை மயானத்துக்கு அந்தோனி ராஜ் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு பொண்ணோட பாடி வருது. அது இயற்கையான மரணம் இல்ல, திட்டமிட்டு சதி நடந்திருக்கு. புரிஞ்சுங்க. ஐயா இந்தங்கய்யா, சாப்பிடுங்கய்யா. பாப்பா எப்படி இருக்கா? நல்லா இருக்காயா. வர வெள்ளிக்கிழமை ஆபரேஷன் வச்சிருக்காங்கய்யா. எல்லாம் நல்லதே நடக்கும், கவலைப்படாத. சரிங்கய்யா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்கய்யா. சுபையா, நாளைக்கு ஒரு என்கவுண்டர் இருக்கு. நீ தான் அப்ரூவர். சரியா? சரிங்கய்யா. சரவணன், வண்டியில் இருக்க அந்த போட்டோ எடுத்துருவாங்க. சரிங்க ஐயா. கொடுங்கய்யா. ஐயா இந்தாங்க ஐயா. என்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கு நிறைவாக போற்றி. அவனுடைய அணுவும் அசையாது,
ஓவர் ஓவர். சார் அவங்களை கூட்டுவாங்க சார். சீக்கிரம் வாடா. நான் மறைக்கிறேன் போடா. வரேன். ஓகே சார். பாண்டியா ஓகேங்க சார். இங்க நல்லவெல்லாம் ரொம்ப நாள் வாழ முடியாதியா? போயா. கொணாரு நீ போயிரு. ஆடு மாடு வைக்கிறேன் நினைச்சிட்டேல. பழக்கத்துக்கு ஒண்ணு உசுரைய கொடுப்பல. சார் உங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசிக்கிறேன் சார். எங்க ரொம்ப நல்ல பையன் சார். அவன் என் உசுரு. தாய் மாமன் நான் தாய்க்கு மேல சார். அவன் எனக்கு கொல்லி போடுவான்னு பார்த்தேன். ஆனா அவனுக்கு நான் கொல்லி போட வேண்டியதாயிடுச்சு சார். அவன் என்ன சார் தப்புன்னா கஞ்சா வைக்கிறது தட்டி கேட்டான். அதுக்காக அவனை அனாதை போடமாக்கிட்டாங்களே சார். ஒன்னு சொல்லவா சார், மகாபாரதத்துல குருசேத்திர போர் அர்ஜுன போர்க்களத்தில் நிற்கும் போது அவன் சொந்தங்கள் அவனுடைய நண்பர்கள் குருமார்களை பார்த்த உடனே சண்டை போடல சார். முதல் அத்தியாயத்துல எல்லா அத்தியாயமும் முடிஞ்ச பின்னாடி கண்ணனை நேர்ல வந்து, அர்ஜுனா நீ என்னோட ஆயுதம் தான், கௌரவர்களை அழிக்க வேண்டியது உன் கடமைன்னு அர்ஜுனனுக்கு புரிய வச்சாரு சார். இப்ப என் மாப்பிள்ளையை பழி கொடுத்துட்டு அந்த கஞ்சா கூட்டத்தையும் அதுக்கு துணையா இருந்த அந்த அரசியல்வாதிகளையும் அடிச்ச சார். கண்ணன் இன்னைக்கு வேங்கையா இருந்தான், அர்ஜுனனா நாங்க இருந்தோம் சார். இது கலியுக காலத்து பாண்டவரோட வெற்றி சார். சார் எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் சார். இனி கொஞ்சம் இருக்கிற கலியுக காலத்திலேயாவது நல்லவங்க பக்கம் இருங்க சார். நீங்க போட்டிருக்க காக்கி சட்டை காசு சம்பாதிக்கிறீங்க இல்ல சார். கருப்பசாமியா நின்னு எங்க ஊரை காப்பாத்துற மாதிரி தான் சார். சார் முடிஞ்சா எனக்கு பிறக்க போற புள்ளைய போலீஸ் வாங்கிருங்க சார். என் புள்ள காக்கி சட்டை போடுறது காசு சம்பாதிக்கிறீங்க இல்ல சார். அவன் இந்த ஊர்ல காவல் தெய்வமா நிப்பான் சார். நான் கேட்ட 2 நிமிஷம் முடிஞ்சிருச்சு சார். நெஞ்சில சொல்லுங்க சார். வரன். இங்கு காவல்துறையின் கைகளுக்கு எந்த ஒரு தடையுமின்றி முழு சுதந்திரம் அளிக்கும் போதுதான் பொதுமக்களுக்கு தெரிய வரும் காக்கி சட்டையும் நம்மை காக்க வந்த ஐயனார் சாமி என்று. மருது ஆண்ட பூமியடா நீ மண்ண காத்த சாமியடா. செம்மண்ணு பூமியிலே செவந்த ரத்தம் ஓடுதையா. வளர்த்தாடு அடிபட்டாலே வயிறு கஞ்சி கேட்காது. அரவு சிறு போகும் ஐயா
அழகு முத்துக்கோன் வம்சத்திலே கருமேகம் கண்ணீர் சிந்த கழுகு கூட்டம் வானம் சுத்த கருவேளம் காட்டுக்குள்ள நான் கண்ட காட்சி கனவாகாதா ஐயா 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 பஞ்சமுன்னா தெரியாது பசும் பொண்ணு பூமியிலே பசியாற்று வம்சத்திலே பட்டமரமாய் போனாயே பசியாற்றும் வம்சத்திலே நீ பட்டமரமாய் போனாயே பட்டமரமாய் நீ போனாயே ஐயனாரு சாமி போல ஊரை காக்க வந்தவனே ஐயா நீ கடந்து போனதெங்கே நீ கடந்து போனதெங்கே ஐயனாரு சாமி போல ஊரை காக்க வந்தவனே ஐயா நீ கடந்து போனதெங்கே நீ கடந்து போனதெங்கே செல்ல சிரி பழகா சீமத்தோர நடையழகா நீ கடந்து போனதெங்கே நீ கடந்து போனதெங்கே செல்ல சிரி பழகா சீமத்தோர நடையழகா நீ கடந்து போனதெங்கே நீ கடந்து போனதெங்கே செடியில பூப்பதெல்லாம் சாமி கிட்ட சேர்வதில்லை சாமி கிட்ட சேரணும்னு பூ எதுவும் பூப்பதில்லை செடியில பூப்பதெல்லாம் சாமி கிட்ட சேர்வதில்லை சாமி கிட்ட சேரணும்னு பூ எதுவும் பூப்பதில்லை வாசில்லா மல்லியப்பூ வாசம் போல வந்தவனே மாசில்லா மல்லியப்பூ வாசம் போல வந்தவனே ஐயா நீ கடந்து போனதெங்கே நீ கடந்து போனதெங்கே நீ கடந்து போனதெங்கே நீ கடந்து போனதெங்கே
ஓடி வர போனாயோ நல்ல மனம் தங்க இங்கே பூமியில இடமில்லை சத்தியத்தை காத்திடத்தான் உயிரையும் கொடுத்தவனே உயிரையும் கொடுத்தவனே ஐயா நீ கடந்து போனதெங்கே நீ கடந்து போனதெங்கே நீ கடந்து போனதெங்கே நீ கடந்து போனதெங்கே